Hi students, நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.5 கொஷின் பாருங்கள். x² + y² - 6x - 8y + 12 = 0 என்ற வட்டத்தை பொறுத்து 2, 3 என்ற புள்ளியின் நிலையை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ புள்ளியின் நிலை என்ன வரும்? இப்போ ஆல்ரெடி அவங்களே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் இது எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம், இது ஒய்னு எடுத்துக்க போகிறோம். இந்த XYனுடைய வேல்யூ இதில் அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க சாம்பா நம்ம எடுத்து எழுதியாச்சு, அதுக்கான புள்ளி எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை அதில் அப்ளை பண்ணி இது வட்டத்துக்கு உள்ள அமையுமா, இந்த பாயிண்ட் வெளியே அமையுமா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க சமன்பாடு? x² + y² - 6x - 8y + 12 = 0 கொடுத்துருக்காங்களா? இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஒய்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது பாருங்கள், எக்ஸ்ன்ற தவிர என்ன இருக்குது? 2. இப்போ 2² ப்ளஸ் ஒய்ன்ற தவிர என்ன இருக்குது? சரி, இந்த சாம்பா நம்ம எடுத்துக்கிறதுனால இப்படியே கொடுத்துக்கலாம். எக்ஸ்ன்ற தவிர 2, இப்போ 2² ப்ளஸ் ஒய்ன்ற தவிர 3 இருக்குது, 3² -6, எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 8 கொடுத்துருக்காங்களா? இப்போ 8, ஒய் பார்த்திங்கன்னா 3 ப்ளஸ் 12 ஈக்குவல் 2² பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் 3² பண்ணால் 3 × 3 9, 6 × 12 மைனஸ் கருதுனால -12, 8 3 24 மைனஸ் கருதுனால -24 ப்ளஸ் 12. சரிங்களா? பாருங்கள், இப்போ ப்ளஸ் 12 -12 கேன்சல் ஆகிருமா? 9 இருக்குது, 4 இருக்குது, கூட்டினா 13 -24 வருமா? இது கழிக்கும் போது 13லேருந்து 24 போயிடுச்சுன்னா 11, மைனஸ் பார்த்தீங்கன்னா பெரியனுக்கு இருக்குது, அப்போது -11. இந்த -11ன்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிராஃப்லேயே போட்டால் கூட 0க்கு இந்த பக்கம் வருமா? அப்போது இது இந்த பக்கம் வரதுனால 0 விட சின்ன நம்பர். அப்போ 0 லெஸ் தென் 0 அப்படின்னும் போது இந்த புள்ளி பார்த்திங்கன்னா ஃபைனலாக எடுத்து எழுதிக்குவாங்க. புள்ளி 2, 3 ஆனது வட்டத்தின் உட்புறத்தில் அமையும். ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.